அப்ப அந்த பருவ பிள்ளைகள், அந்த மழலை பருவ பிள்ளைகளை பார்த்த உடனே நாம் என்ன நினைக்கும்? நல்ல மனசு வெளில பார்த்த சந்தோஷம். நல்ல மனசு வெள்ளையா இருக்கி, உள்ளம் சுத்தமா இருக்கி ரெண்டு சொல்லி நினைக்கமா இல்லையா? அப்படி நினைக்கக்குள்ள அந்த உடலுக்குள்ள இருக்கிற உள்ளம், அந்த உடலுக்கு இருக்கிற மனசு அப்படி இருக்கி என்றுதானே எடுக்கணும். அப்படித்தானே எடுக்கும். அப்படியாண்டா இன்னும் அந்த உடல்ல என்ன செய்யப்படல, பதிவு ஏற்படல. அதனால அந்த மல்லை பருவத்தில் இருக்கிற அந்த பிள்ளட உடலுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளம் சுத்தமாயிருக்கி. இன்னும் அந்த பிள்ளை உடல்ல நான் என்று உணரல்ல என்று சொல்லி இப்படித்தானே முகமது கலி நாம் எடுக்கோம். அப்படித்தானே எல்லா மக்களும் பார்க்காக, எல்லாருமே அப்படித்தானே எடுக்காகனே. இதை தாண்டி அதுக்குள்ள வேற என்னையாவது ஒரு புரிதல் இருக்கா? சகி, இதை தாண்டி என்னத்தை விளங்கிக் கொள்ளலாம்? எந்த பதிவுமே இல்லைங்கிறது. அதுதான் இப்ப அதை எப்படி நாம எடுக்காமண்டா, அந்த மல்லை பருவத்துல இருக்கிற அந்த பிள்ளைகிட்ட எந்த பதிவுமே இல்லை, அந்த உள்ளத்துல பதிவு இல்லை. இப்ப அந்த உள்ளத்தை எப்படி எடுக்கும்? அந்த மல்லை பருவத்துல அந்த உடலுக்குள்ள இருக்கின்றதானே எடுக்கும். தெரியறது உள்ளம் தானே. அப்ப தெரியறது தான் உள்ளம் ஒன்று எடுக்கணும். இப்ப அதான் அடுத்த புரிதல். இன்னைக்கு இப்ப உடல் வழிய வந்திருக்கா, ஒரு உள்ளம் ஒன்று வழிய வந்திருக்கா? உள்ளம் தான் வழிய வந்திருக்கு. எப்படி வருது அப்ப? உள்ளந்தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு மழலை பருவ உள்ளத்திலே, மழலை பருவ உள்ளத்திலே எங்கக்குள்ள அந்த பருவத்தையே உள்ளம் வந்து கணிப்படுறாங்க. அது அப்படி அந்த உள்ளத்தில இப்ப முகமது கனி சொன்ன மாதிரி நான் உடல் என்று அந்த உடலை நான் என்று உணர்ற அந்த உணர்வு இன்னும் வரல. அதுக்கு இன்னும் உடல் ஒன்று இருக்கி, அந்த உடல் தான் நான் என்று சொல்லி நினைக்கிற, நம்புற, உணர்ற அந்த நிலைக்கு அந்த உள்ளம் என்ன செய்யல வந்துட்டா. அந்த இடத்துக்கு வரல. அப்ப அந்த இடத்துக்கு வராத வரைக்கும் அந்த உள்ளம் பெயினி கிரிக்கி மலக்கூத்துலக கண்டுகிட்டு மலக்கூத்துலகுல இன்னைக்கு. ஆனா இப்ப நம்ம அந்த உடல் செல்ற மாதிரி உண்டோ அதனிடத்திலையும் இருக்கித்தானே. உடல் இல்ல, அதனிடத்திலையும் இல்ல, நாம பாக்குறதுக்கும் இல்ல. உடல் மாய்கைவா? இல்ல உடலை சொல்ல எங்க இருக்கி உடலை இப்ப நீ இது வரைக்கும் கண்டிருக்கிறீங்களா? இல்ல உடல் இல்ல, அந்த அந்த உள்ளம் இருக்கித்தானே. அந்த உள்ள இருக்கித்தானே, அது இருந்துதானே வந்திருக்கி, இல்லாமையா வந்திருக்கி? இருக்கிறது தானே வந்திருக்கி. இப்ப உள்ளம் தானே வந்திருக்கி. அந்த உள்ளம் வந்து என்ன செய்யுது? இப்ப அந்த உள்ளத்தை அது வெளிப்படையா பாக்குது. பார்த்த உடனே அதை என்ன நினைக்குது? உடல் என்று நினைக்குது. அப்ப உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே அதன் வெளிப்படை. அப்ப இப்ப உறுதி பெற்ற உள்ளம் வரக்குள்ள இன்னும் இருக்கிற நிலை உள்ளம் என்று சொல்லி உறுதி பெற்றுட்டா, இன்னும் உறுதி பெற்ற இப்ப நீங்க இன்னும் இருக்கிறது உள்ளம் உங்களுக்கு உறுதி பெறுதுன்னு வைங்களேன். அப்படி என்ன நீங்க இன்னும் இருக்கிறத உடல் இல்ல மாய்கை என்று உடலை மாய்கையா கண்டு, உடல் என்று நான் இதை நினைச்சது மாய்கை, உடல் என்று இதை நான் உணர்ந்தது மாய்கை என்று, அது மாய்கைங்கிறது ஒரு பொருளே இல்லை என்று உங்களோட அறிவு உணரக்குள்ள இது என்ன அவங்களுக்கு உள்ளம் காட்டும்? உள்ளமா காட்டும்.
உள்ளமா காட்டக்குள்ள இப்ப உங்களுக்கு இதுதானே உள்ளம் என்று சொல்லி ஒரு உறுதி ஏற்படாதா? இப்ப உள்ளத்தை நீங்க உணர்ந்துடுவீங்களா இல்லையா? உணர்ந்துகிட்டே இருப்பேன். அப்ப உணர்ந்த உடனே இப்ப இது என்ன செய்யும், இது உள்ளம் என்று காட்டினோன்னு உறுதியாகும். இது உள்ளம் என்று இப்படி உறுதியான இந்த உள்ளத்திட வெளிப்படதான் என்ன? இந்த உலகம். அதுதான். அப்ப மழலை பருவதம் என்று செல்வது மலக்குத்துலக காண்ற மாதிரி இங்க உறுதி பெற்ற உள்ளம் உலகத்தை வெளிப்படையாக காணக்குள்ள என்ன உலகம் தெரிய வேண்டி வரும்? உள்ளத்துல இருக்கிற அந்த பூ உலகங்கிறது மலக்குத்துலகம் தெரிய வரும். அவர உள்ளத்தை மலக்குகள் தான் என்ன செய்கிறாங்க, இப்படி உலகமாக காற்றாக இந்த உலகமாக அவருக்கு தெரியுது என்று அவர் உணர்வாரா இல்லையா? உறுதி பெற்ற ஒரு உணர்வாரு. உறுதி பெற்றவர் உணரக்குள்ள அவரு அந்த உள்ளத்தை தான் பார்ப்பார். உடலை பார்ப்பாரா? உடல் இருக்காது. உடல் ஐனைக்கு மறந்துடுங்க. அப்ப ஈனைக்கு மாளிகை விபரம் புரிஞ்சிடும் அவருக்கு. இப்ப அப்படி என்ன இருக்கிற எல்லாம் தரிபடும், இவர் இருக்கின்ற நினைச்செல்லாம் இல்லாமோ இப்ப இவரே இருக்கின்ற எவ்வளவு நாளும் அந்த உலகம் என்னையாகும், மாளிகையாகும். அது என்ன புலனுக்கேற்ப புவியின் வாழ்வு சுளுத்தி நிலையில் மறைவதால மறையும் உலகம் மாளிகை, அது மறை. ஆனா இது என்ன செய்யும்டா, இந்த மலக்குத்துலகம் என்ன செய்யும், திறக்கும். இப்ப மலக்குத்துலகம் திறந்து மலக்குத்துலக காணக்குள்ள அது மறையுமா? அது நிலை அறிக்கும். அதுதானே அவர் உலகம். அதுதானே அது. இப்ப அவர் உலகு என்று சொல்றதை விட இப்ப ஈனைக்கு நாம் எடுத்த உறவாட்டத்துக்கு படுக்கிறேன்டா உள்ளம், அவர் உள்ளம் அது உறுதி பெற்றதால அந்த உள்ளத்தை என்ன செய்து வெளிப்படையா காட்டுது. அப்ப உள்ளம் இப்ப அவர உள்ளம் இப்ப அவருக்கு மறைஞ்சிருக்கா? வெளிப்படையா இருக்கு. அதே நேரத்தில் அவர் உள்ளம் மறைஞ்சும் இருக்குவா, கட்டுண்டிருக்குவா? கட்டில தான் இருக்கு. இப்ப கட்டாக இருக்கிறதே அவராக இருக்கன்னு இருக்கிறீங்க. அப்ப வெளிப்படையா இருக்கிறதா அவர் இல்லையா? என்ன வந்துட்டோம். அப்ப இப்ப அந்த மழலை பருவ உள்ளத்தில மலக்குத்துலக கண்டனி என்றா அந்த மழலை பருவத்தில இருக்கக்குள்ள நாம மலக்குத்துலக கண்டிருக்கோம். ஆனா அந்த மழலை பருவம் நான் இப்ப மலக்குத்துலக கண்டுகிட்டு இருக்கேன் என்று கண்டுகிட்டு இருந்திருக்குமா? இல்ல, அது மார்க்கத்துக்கே வரலையா அந்த பிள்ளை. அதுக்கிட்ட அப்படி ஒரு பதிவும் இல்லை. அப்ப ஈனைக்கு வந்து இருந்து இவர் மழலை பருவத்துக்கு வந்துதான் அந்நேரம் நான் இந்த மலக்குத்துலகத்தானே என்ன கண்டிருக்கேன் என்று உணர்ந்தத்தால இப்ப அவர் சொல்றார் மழலை பருவ உள்ளத்திலே நீ மலக்குத்துலக கண்டிருக்கான்னு சொல்றார். ஆனா மழலை பருவத்தில இருந்துக்கிட்டு அது காணக்குள்ள அது மலக்குத்துலக காண்றோம். இப்ப எனக்கு மலக்குத்துலகு தெரியுது, நான் இப்ப மலக்குத்துலகெல்லாம் இருக்கேன், என் உள்ள இப்ப எங்க இருக்கி மலக்குகளை காண்ற நிலையில் இருக்கின்றலாம். அந்த மழலை பருவத்திலோ அது அந்த உள்ள உணர்ந்திருக்குமா? இல்ல. ஆனா இப்ப பக்குவம் வந்து அந்த மழலை பருவ உள்ளம் வரக்குள்ள அந்த உள்ளத்துக்கு அந்த இடத்துக்கு உள்ளத்தை கொண்டாடக்குள்ள என்ன செய்யப்படுது? இப்ப அந்த பருவத்துல நான் இப்படித்தானே உணர்ந்திருக்கேன், இதை இப்படித்தானே உணரப்பட்டிருக்கு. கண்டிப்பா திரும்ப ஏற்கனவே கண்ட அதே உலகத்தை இப்ப காண்றேன், அதே உலகத்தான் காண்ற இடத்துக்கு வர மழலை பருவத்தில கண்ட மலக்குத்துலகத்தான் இப்ப என்ன செய்யறேன் காண்றேன். அந்த பருவத்துல
ஒருத்தங்க வந்து என்ன பேசினாலும் அவங்க என்ன பேசுறாங்கங்கிற புரிதல் வராது தானே. ஏண்டா மொழி கற்றுக்கொள்ளப்படல, ம் உள்வாங்கப்படல. ஓ இப்ப மலக்கூத்துலக கண்டுகிட்டு இருக்கிற அதே கணத்துல ஒருத்தங்க பேசுறது அந்த பாஷையினூடாக அந்த புரிதலும் ஏற்படுறது எப்படி சாத்தியமாகும்? அந்த மல்லை பருவ உள்ளத்தில மலக்குத்துலகத்தான் காண்றோம். ஓ மலக்குகள் பேசுறத கேட்க மாட்டு எழுதல. சரியா? அப்ப இப்ப நாம இந்த சரி, மலைகள் பேசுறத கேட்க. ஓ இப்ப அந்த மலக்குத்துலக உள்ளத்தில இப்ப என்ன செய்யறோம்டா நாம அந்த மலக்குகள் பேசின இப்படி பேசுவாங்க என்ற பேச்சையும் உணர்றேன். ஆனா இதுல இது ஆரம்பம். இப்ப நாம மலக்குகள் மொழியில பேசுறாங்க என்ற மாதிரி தானே இப்ப நாம இனிக்கு எடுக்கும். மலக்குகள் நாம பேசுற மொழியில பேசுவாளா? இல்ல. அப்ப அது ஆரம்பம் தான் அது. அப்ப இன்னும் அதுக்குள்ள ஆழமாக நாம இன்னும் போகல. உறவாட்டத்துல போற இடத்துக்கு இப்ப அமையாது. இப்ப ஈனைக்கு மழலை பருவ உள்ளம் என்று சொல்றது முகமது கனி. இப்ப ஒரு ஒரு இன்னும் பிறந்து கிடக்கிற இன்னும் பிறந்து இருக்கிற ஒரு புள்ள உண்மையிலேயே ஒரு பரிசுத்தமான நிலையில இருக்க இல்லையா? உண்மையிலேயே அது ஒரு அவுளியான்னு சொன்னா பொருந்தாதா? ஆனா அவுளியா குஞ்சல் சொல்லலாம். எதுக்குமே பதிவும் இல்லை, எதுக்குமே இல்லை. அதுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, நன்மையும் தெரியாது, தீமையும் தெரியாது. இன்னொன்னு சொல்லியா பரவாயில்லையா? அல்லாவும் தெரியாது, ரசூலும் தெரியாது, மார்க்கமும் தெரியாது, வேதமும் தெரியாது, தொழுகையும் தெரியாது, ஜக்காத்தும் தெரியாது, ஹஜ்ஜும் தெரியாது. வேற இன்னும் சொல்லியா? உம்மாவும் தெரியாது, வாப்பாவும் தெரியாது. மொத்தத்தில் அது இந்த உலகத்திலே இல்லை. அந்த மழலை பருவம், அந்த குழந்தை. இப்ப அந்த புள்ள ஜன்னத்துக்கு போகுதா? அந்த புள்ள ஜன்னத்துல இருக்கா? அப்ப நாம ஜன்னத்துல இல்லாம உருவத்துக்கு காரணம் என்ன என்று நான் ஏற்கனவே சின்ன எல்லாத்தையும் யோசிங்க. நான் ஏற்கனவே தனியே சொல்லிக்காலின எல்லாம் தான் இந்த ஜன்னத்தில இருக்க விடுவதில்லை. அப்ப உள்ளத்தை நான் ஜன்னத்தில வச்சிருக்கணும்டா, நான் ஏற்கனவே சொன்ன எல்லாம் உள்ளத்திலே எண்ணியாக பற்றிக்கணும். உறவண்ண துறவண்ண இரண்டுமே குரூரன் இருதயத்தில் உறுதி கொள்வார். அவர் இறைவனுக்காக வாழ்வார். அப்ப இன்னைக்கு இப்பதான் என்ன செய்யப்படும், அந்த உள்ளம் அந்த பருவத்துக்கு வரும். அந்த பருவத்துல வந்து நிற்கும். அந்த இடத்துக்கு நம்மள உள்ளத்தை கொண்டாட என்றால் ஏசிப்பட்ட காரியமா? அதுக்காக கஷ்டமான காரியமும் இல்லை. முறப்படி பயிற்சியை செஞ்சோம்டா முறப்படின்னு செய்யும். அந்த இடத்துக்கு வரும். அப்ப மழலை பருவ உள்ளத்தில மலக்கூத்துலக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப மலக்கூத்துலகம் தெரியுது என்று அந்த பருவத்தில் அந்த புள்ள நினைக்கிறதுக்கு அந்த புள்ள எதுக்குள்ள வந்திருக்கணும்? முதலாவது மார்க்கத்துக்கு வந்திருக்கணும், இரண்டாவது மலக்கல்விக்கு வந்திருக்கணும், மூணாவது இந்த என்ன தெரியுது என்று வந்திருக்கணும். இப்ப அப்படி ஒரு உலகம் இருக்கென்று வந்திருக்கணும். அப்ப இதெல்லாம் கடந்து இன்னும் வந்து இந்த மார்க்கத்துக்கு வந்து இந்த மொழிய படிச்சு உணர்ந்துதான் திரும்ப என்ன செய்து
கட்டமாக நான் என்ன நிலையெல்லாம் கடந்து வந்திருக்கேன் இந்த நிலையிலிருந்து தான் திரும்ப பிடிக்கணும், திரும்ப உணர்றோம், திரும்ப எடுக்கும். ஆனா இப்ப நமக்கு மழலை பருவ உள்ளத்துக்கு போகாம நம்மளோட உள்ளம் எதோட சம்பந்தப்படாது? மலக்கூத்துலகத்தோடையும் சம்பந்தப்படாது. மலக்கூத்துலகோட நாம சம்பந்தப்படாம ஜன்னத்தோடையும் என்ன செய்யப்படாது, நம்மளோட உள்ளம் சம்பந்தப்படாது. அப்ப இன்னைக்கு அந்த மலக்கூத்துலகை கண்டனி பாருங்க, மழலை பருவ உள்ளத்திலே மலக்கூத்துலகை கண்டனி மடையற வாழ்வ கொப்பி பண்ணி குப்பமேடாய் மாத்தினாய் என்று சொல்ற விஷயத்துக்குள்ள எல்லாம் வரும் வந்து கொஞ்சம் உடைச்சு பேசுவோமா, மறைச்சு பேசுவோமா? அப்ப நான் உடைச்சு பேச தேவையில்லை, நீங்களே உடைச்சு செல்லுங்களேன். உடைச்சே பேசுவோம், உங்களுக்கு உழங்குதுவா? இதெல்லாம் அதுக்குள்ள உடப்படும் பண்ணு வாழ்க்கை உட்பாடு. இந்த வாழ்க்கை உட்பாடு அது அதுவும் வராது, அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த வாழ்க்கைன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? அப்படி ஒரு கற்பனை வச்சிருக்கேமே, அதப்ப மடையிற வாழ்வ காப்பி பண்ணிக்கிறீங்க. அதான் அப்படி எல்லாமே வந்துருது அதுக்குள்ள. அப்ப நீங்க இப்ப இன்னைக்கு மடையிற வாழ்வு ஒண்டி சொல்லி கொப்பி பண்ணின விஷயத்துக்குள்ள எது வரும் எது வராது? நடக்கிற எதுவுமே வராது. இந்த நடந்துகிட்டு இருக்கிற எதுவுமே அதுக்குள்ள வராது. இது அவன் தன்னில தன்னை உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையா இல்லையா? அதைத்தான் அவன் சூட்சுமமாகவும் பௌதிகமாகவும் தன்னில உணர்றான். இந்த சூட்சுமம் பௌதிகம்ங்கிறது எங்க வந்துடும்? அப்ப நாம இப்ப யாருக்கு விளங்கப்படுத்திட்டு யாரு விளங்குறோம்? என்னவோ மக்களி. அப்ப மழலை பருவ இடத்துக்கு உங்களை உள்ளத்தை கொண்டு வந்துட்டு இந்த உலகத்தை ஒரு கனிங்க பாருங்க. உலகம் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு உலகம் தெரியுதா? உலகம் என்று ஒன்று இருக்கன்னு தெரியுமா? நாம உலகத்துக்கு வந்திருக்கோம், தாய் தகப்பன் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மள பெற்றெடுத்திருக்காங்க என்றெல்லாம் தெரியுமா? என்ன தெரியும்? அந்த அப்படி பருவத்துல வந்து அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னாலும் அந்த பிள்ளை காது கொடுத்து கேட்குமா? என்ன சொன்னா கேட்கும், என்ன சொன்னா அந்த பிள்ளை புரியும், என்ன சொன்னா விளங்கும். ஆனா அது ஒன்றை விளங்கும், அது ஒன்றை கேட்கும். அது எப்படி வெளிப்படுத்தி செல்ல இல்லாம இருக்குமா இல்லையா? அது உண்ட பார்க்கும், உண்ட கேட்கும். என்ன கண் திறந்திருக்கி, காது கேக்குது, உணர்வு இடுக்கி. அப்ப அது எல்லாம் சேர்ந்து அது ஒரு உலகத்தில இருக்கா இல்லையா? அதுதான் மலக்குத்துடைய உலகம். புரியுதா? அது எப்படி புரிய வைக்கிறேன்? இப்ப அந்த மழலை பருவத்துக்கு போயிட்டு நான் இப்படி புரிய வைக்கிறேன். அப்ப நான் இனி வரணும் புரிய வைக்கிறதுக்கு. பாஷை என்ன செய்யணும்? படிக்கணும். இங்க வந்து பாஷையெல்லாம் படிச்ச உடனே அதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு சொல் இல்லாம இருக்கு, புரிய வைக்கிற மாதிரி ஒரு மொழியும் இல்லாம இருக்கு, புரிய வைக்கிற மாதிரி மனுஷன் இன்னும் ஒரு பாஷையை கண்டுபிடிக்கலன்னு தெரியுது. ஆனா நான் இப்ப புரிய வச்சுட்டு இருக்கேன்.
இப்படி விளங்கப்படுத்தி அந்த பிள்ளைகிட்ட உணர்வு இருக்கு, உள்ளம் இருக்கு, பார்வை இருக்கு, கேள்வி இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில அது ஒரு உலகத்தை உணருமா இல்லையா? இன்னைக்கு நான் உலகம் என்று சொன்னதும் பிள்ளை உணர்வு ரீதியாக ஒரு அனுபவத்தோட இருக்குமா இல்லையா? அதை எப்படி விளக்குறேன்னா, இப்ப நான் ஏதோ ஒரு மொழிக்கு கொண்டாந்து ஏதோ ஒரு சொல்லு கொண்டாந்து தானே முகமது கானி சொல்லணும். சொல்லக்குள்ள நீங்க என்ன செய்வீங்கன்னா, நான் சொல்லப்படுற அந்த மொழியை கொண்டு அந்த அர்த்தத்தை விளங்குவீங்க. அப்படி விளங்கக்குள்ள அது கரெக்டா இருக்குமா, சரியா இருக்குமா? அந்த அனுபவத்தையே அப்படியே உங்களுக்கு புரிய வச்சுட்டேனா, அப்ப அதான் மலக்குத்துலகம். அந்த மலக்குத்துலக மழலை பருவ உள்ளத்திலே மலக்குத்துலகை கண்டனி என்று அந்த மழலை பருவத்தில இருந்துக்கிட்டு அந்த அனுபவத்தை தான் எழுதியிருக்காரு. இன்னா மலக்குத்துலக கன்றிக்காண்டு ஈக்க யாரு மழலை பருவத்தில இருந்த யாரு கண்டத்தை எழுதியிருக்காரு? எழுதினவர் அவர் இருந்ததுதான் எழுதலாம். அப்ப மழலை பருவ உள்ளத்தில மலக்குத்துலக கண்டுக்கிட்டுத்தான் நாம என்ன செய்யறோம்? அந்த மடையற வாழ்வை கொப்பி பண்றதால கொப்பி எங்க கொப்பி பண்ணு படுகுது? உள்ளத்துல. அவ கொப்பி பண்ணு படுறதால அந்த உள்ளம் என்ன செய்யுதுண்டா, அந்த கண்டு கொண்டிருந்த அந்த மலக்குத்துடைய உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? மறக்குது. இந்த கொப்பி எல்லாம் போய் என்ன செய்யுது? அதை மறக்க வைக்குது. இப்ப அப்படி ஒரு பதிவா மாறினது தானே மார்க்கம் என்கிற ஒரு கொப்பி. அப்படி பதிவா பதிஞ்சதுதானே வேதம் என்கிற ஒரு கொப்பி. அப்படி பதிவா பதிஞ்சதுதானே அல்லாஹ்ங்கிற கொப்பி. அப்படி பதிஞ்ச பதிவு தானே ரசூலுங்கிற கொப்பி. இதுக்கு மேலேயும் காட்டணுமா? அப்ப இப்ப அப்படியெல்லாம் பதிஞ்சத்தால இப்ப என்ன செய்யலாம் இருக்கி? அந்த கொப்பி பதிஞ்ச கொப்பி பதிஞ்சிருக்கிறத விட்டு தாண்டி அந்த உள்ளம் சிந்திக்கலாம் இருக்கு. உள்ளம் சிந்திக்கிற இடத்துக்கு வருகிறது இல்லை. அதனால அந்த மலக்குத்துலகம் என்ன செய்யப்படுகிறது? இப்ப மறைஞ்சி போயிட்டு மறைஞ்சி திறக்கப்படாம மூடி கிடக்கு. ஆனா இருக்கு சொல்றாங்க, புத்தியில் அமையா பூலகு உன் உள்ளத்தில் தானே மறைந்திருக்காங்க. அப்ப எது மறைச்சிருக்கி? மடையற்ற வாழ்வு. அது கொப்பி பண்ணின மட்டும் இல்லாம இன்னொரு வசனமும் அதுல சேர்த்திருக்காக. கொப்பி பண்ணி மேடா இருக்கா, குப்பை மேடா. குப்பையா இருக்கன்னு சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் மரிக்காக்கும் மட்டும் பார்த்து, இது மேடண்டா குப்பைதான் இருக்கு. அப்ப இந்த குப்பை எல்லாத்தையும் கிளியர் பண்ற இடத்துக்கு வராம, இதை சுத்தம் பண்ணாம உள்ளம் என்ன செய்யாது? திரும்ப அந்த மழலை பருவ இடத்துக்கும் வராது. அந்த மழலை பருவ உள்ளத்துல கண்ட மலக்குத்துலக காண்ற இடத்துக்கும் வராது. அந்த மழலை பருவ அந்த உள்ளந்தான் மலக்குத்து உலகம் தண்ணில உணர்ந்து கொள்ற இடத்துக்கும் வர. நான் என்ன பேசின பேச்சுக்குள்ள வந்ததை சொல்லிடவா?
உலகத்திலேயே யாருமே புரிய வைக்க முடியாத ஒரு சின்ன நுட்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். பிடிச்சீங்க கெட்டிக்காராக்கள். நீங்க பதிவுக்கு ரெக்கார்டுக்கு தார பிடிச்சிங்க கெட்டிக்காராக்கள். அப்ப அந்த மழலை பருவம்ங்கிறது பரிசுத்தமான நிலை, ஒரு பரிசுத்த உள்ளம். அங்க உள்ளம் என்று கணிக்கப்பட்டதுதான் அங்க நமக்கு கண்ணுக்கு தெரியுதே அல்லாமல் அங்க உடல் கிடையாது. உடல் ஒன்று வரல. உடல் ஒன்று இறைவன், ஆண்டவன், அல்லாஹ், கடவுள் படைக்கையும் இல்லை. அப்ப அந்த உள்ளம் என்ன செய்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிறக்குது. அது என்ன செய்யறாக, பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, எண்ணம் பிறக்கும் நோக்கறி என்றெல்லாம் சூசகமா ரகசியமாக சொல்லப்படுற ஆழமான விஷயங்கள். பின்னால ஒரு வாட்டத்துக்குள்ள அந்த மழலை பருவம் நீங்க சொன்னது இன்னைக்கு தான், அது ஆடியோல தான் பிடிபட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் நீங்க ஏதோ ஒரு உறவாட்டத்தோட, இந்த உறவாட்டத்தோட தியானத்தோட சம்பந்தப்பட்டீங்களா, சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா, படிப்படிப்படியா கடந்துகிட்டே இருப்பீங்க. படிப்படியா என்ன நெருங்கிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நீங்க நடந்து வந்தா நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா ஓடியாது. நீங்க சும்மா கம்மண்டு கிடந்தீங்களா, நான் திரையை போட்டுருவேன். அதனால இதன் ரகசியம் இதான். உள்ளத்தை சுத்தப்படுத்துங்க. சரியா? ஓணுமெண்டா பௌதீகத்துல அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறோம் என்கிறத புரிய வைக்கிறதுக்காக, தெரியறதுக்காக சும்மா கை கால கழிக்கங்க. ஓணுமெண்டா அப்ப இப்ப விளங்குதா? வேதம் இறங்கினது. வேதம் இறங்கினது இல்ஹாமத்து. இதை உணர்ந்து வெற்றி பெற இறை தியானம் அவசியம். ஆளுக்கு ஒரு வேதம் வேண்டுமா, அதை திணிக்க நாளுக்கு ஒரு வேஷம் வேண்டுமா? அப்ப இதுக்குள்ள ஆழமாக சிந்திக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்கு. நாம மேலோட்டமாத்த உறவாட்டத்துல பேசிட்டு இருக்கோம். மேலோட்டமாத்தான் நாம என்ன செய்யறோம்? நம்மளோட சிந்தனைகளை என்ன செய்யறோம்? சிந்திக்க தூக்கி விடுறோம். ஆழமான விஷயங்களை பேச வார்த்தை இல்லை, பேச மொழி இல்லை. அது தன்னில் தானே உணர வேண்டியது. தன்னில் தானே உணர்ந்து கொண்டு இருக்கிற அனுபூதி நிலை. அதை எப்படி என்னால வெளிப்படுத்தலாம்? மொழி இல்லாமல், பாஷை இல்லாமல். அப்ப அந்த நிலைக்கு வந்து அந்த அனுபவத்தை பெற்று அந்த அனுபூதியில அமையக்குள்ளாம் விளங்கும் சின்ன பிள்ளையாவே இருக்கலாம் என்று நம்மளை இந்தாக்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய மனுஷனாக்க பார்க்க. நாம இந்தாக்களை பெரிய மனுஷனாக்குவோம்டா, நம்மள பெரிய மனுஷனாக்க பார்க்க. நம்மள சின்ன பிள்ளையா உடுங்க என்று சொல்றோம். கேட்காங்க. இந்த பாட்டுல என்ன விடுங்க, உங்களுக்கு எல்லாம் தந்திருக்கு. ஒஸ்தாது சந்தத்தை விடைய நான் தந்துட்டேன். உங்களுக்கு ஒஸ்தாது சந்தத்தை நீங்க இயல்பா எடுக்கிறேன்டா பல வருடங்கள் போகும். அதோட நான் அந்த பாடல்களை உங்களுக்கு விளங்கி தந்திருக்கிற முறைக்கு நீங்க வந்து விளங்கி எடுத்தீங்களா,
ஒரு 15-20 வருடத்தை 2-3 வருடமாக்கி உங்களோட ஆயுள கெட்டியாக்கி இன்னும் புளிச்சு நல்ல நிலைக்கு வரலாம். அதுக்கு முதல் என்ன வேணும்? தியானத்தை விட முதல் ஒரு விஷயம் வேணும், துணிகரம் வேணும், தைரியம் வேணும். ஏகமன்றா என்னவென்று எண்ணி துணிந்தாயா? எண்ணி துணியும். எண்ணிட்டு இருந்து சரி வரா. அதிகமான பிள்ளைகள் எண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளாத்தான் இருக்கு. இந்த துணிஞ்ச பிள்ளைகள் இல்லை. எண்ணிட்டு இருக்கிறேன் ஏகம், நான் ஏகமா இருக்கிறேன், அதுல ஒரு குறையும் இல்லை, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா துணிஞ்ச பிள்ளைகள் இல்லை. அதன் தத்துவம் தான் என்னவென்று உறுதி கொண்டாயா? உறுதி கொண்டாயா? அந்த தத்துவம் தான் என்ன தெரியுமா? சக்தி என்று சகலருக்கும் தெரியும். அப்ப எண்ணி துணியாம தத்துவத்துக்கும் வரையில, அந்த சக்தி ஆள்கொள்ற நிலைக்கும் வரையில. இப்படிப்படுதா? அப்ப நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், எனக்கு எல்லா சக்தியும் வரணும், எல்லாம் ஆட்கொள்ளணும், ஏக வியாபகமான இடிப்பு வரும் என்று சொல்லி கற்பனையில் இருக்கிறீர்கள். இன்னும் அதிகமான பிள்ளைகள் எண்ணி துணியாம எண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்றா ஏகமா நான் இருக்கிறேன் நினைச்சிட்டு, இல்லாட்டி அதுல உருவத்தை தெளிப்படுத்தி நான் இருக்கேன் என்று சொல்லி உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். துணியும். அந்த துணிவு என்கிற ஒரு விஷயம் இந்த உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்? அது வரணும். ஆட்கொள்ளாது, அது நீங்க எடுக்கணும். ஆட்கொள்ள இல்லை அங்க. அந்த துணிவை நீங்க எடுக்கணும். அது உங்களோட துணிவு. நீங்க தான் துணியும். எண்ணி துணிந்தாயாண்டுதான் கேட்காங்க. துணிவு ஆட்கொள்ளும் எழுதல்ல. ஆனா துணிஞ்சா என்ன ஆட்கொள்ளும்? சக்தி ஆட்கொள்ளும். சக்தி ஆட்கொள்ளும். ஏன்னா அந்த சக்தி தான் தத்துவம் என்று சகலருக்கும் தெரியும் என்று சொல்றாங்க. அப்ப அளப்பரிய சக்தி உன்னை ஆட்கொள்ளும் அமைதி நிலை பெறுவாயுங்காங்க. அப்ப அவர் என்ன துணிஞ்சிருப்பார். இப்ப இந்த அமைதி என்ன? ஏகமாக நான் இருக்கேன் என்று துணிஞ்சிருக்கிற அமைதி. வேற உடல்ல நான் இருக்கேன், உடலுக்குள்ள ஒரு கூட்டு இருக்கேன்னு சொல்லி உளுத்தனின் கூட்டுல இருக்கிற அமைதி இல்லை. நான் பாடலை விளக்குறேன், பாட்டுக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்க. ஏன் அதை இந்த அனுபவத்திலே உணர்ந்துகிட்டு இருக்கிறதால உங்களுக்கு வெளிப்படுத்தி தரேன். அப்ப அந்த இடம், அந்த நிலை எல்லாம் இல்லல்லாங்கிறத அமையறதுக்கு துணிகரம் வேணும். அதான் ஒரு பாட்டு சொல்றாங்க, ஒளி இல்ல துணிவிருந்தும் ஒளி இல்லாருக்கு தூய வழியே தென்படா. சிலாக்களுக்கு துணிவிரிக்கு, தைரியம் இருக்கு, என்ன இல்ல? ஒளி இல்லை. சிலாக்களுக்கு ஒளி இருக்கு, என்ன இல்ல? துணிவில்லை. அப்ப இது என்ன செய்யணும்டா? அன்பும் அரவணைப்பும், அறிவும் அன்பும் அரவணைப்பும் அமைந்து விட்டால் ஆளும் திறமை கொண்ட ஆண்மகன் என்று சொல்ற இடத்துக்கு வரும். அப்ப இன்னைக்கு அந்த துணிவும் வரணும், ஒளியும் வரும். அதனால உசாயிட மாணவர்கள் அதிகமானவங்க, இப்ப இருக்கிற மாணவர்களையும் அதிகமானவங்க ஒன்றுக்குள்ள நிக்காது. ஆனா அதிகமானவங்க துணிவுக்குள்ளே இல்லை. ஆனா எந்த விஷயத்துல துணிஞ்சிருக்காளண்டா, எந்த விஷயத்துல துணிஞ்சு இறங்குறாளண்டா, எந்த விஷயத்த துணிஞ்சு செய்யறாளண்டா, உலக விஷயங்களே செய்யற. டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க, டக்குன்னு துணிஞ்சிடுவாங்க, டக்குன்னு இறங்குவாங்க, டக்குன்னு செய்வாங்க. அதுக்கு நாளையெல்லாம் கிடையாது.
ஆனா ஏகமண்டு எண்ணி துணிகிற விஷயம் இருக்கே, அதுல இவகையெல்லாம் கோழைகளாக இருக்காங்க. இவர்களுக்கு அந்த ஐடியம் இல்லை, அந்த ஐடியம் வராது. ஏகம் என்று சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள். இவங்க சும்மா நினைச்சுக்கிறேன் இருந்தாப்புல ஏகமா நான் இருக்கேன். ஈனைக்கும் அவன் நின்று கெடுக்கனா இல்லையா? அவன் கியாம நாள் வரைக்கும் எனக்கு தா, கியாம நாள் வரைக்கும் எனக்கு என்ன செய்ய அவகாசம் அழியண்டு அவன் ஒரு பிரார்த்தனை பண்ணி அல்லாஹ் கபூல் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்ப எண்ணி துணிந்து எண்ணி துணிஞ்சேன்னு மர ஒழும்புறது தானே. இந்த ஒளிங்கிறது தானாவா இப்ப துணிவுங்கிறது நாம எடுக்கிறது, துணிவுங்கிறது நாம எடுக்கிறது. ஒளிங்கிறது எப்படி கிடைக்கும்? ஒளி உலகு கிட்டினால் ஒளி உலகு ஆட்கொள்ளுமுங்க. சரியா? அது ஆட்கொள்ளும் அந்த ஒளி உலகு. இதுக்கு ஒளி உலகு ஆட்கொள்றதுக்கும் துணிவு வரும். அதான் துணிவிருந்தும் ஒளி இல்ல இருக்குங்க. அப்ப துணிவு வந்தா ஒளி வரும் கண்டிப்பா. ஏன்னடா அவர் என்ன செய்வாரு, அந்த மறை பொருளை உணர்வாரு. அவரோட உள்ளத்தில் என்ன இருக்கும்? ஒளி இருக்கும், ஒளி இருக்கும். அப்படி ஒளியோட அவரோட உள்ள சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள அவரு எங்க ஆள் மனதில் அமைந்திருக்கிற அந்த ஜோதியோட சம்பந்தப்படுற, அந்த ஜோதியோட அவர் உள்ள சம்பந்தப்பட்ட உடனே இப்ப அவர் என்ன எடுக்கணும்டா, உறுதி பெற்று என்ன செய்யணும், அப்படி உறுதி பெற்று உணர்வு பெறதுதான் துணிவு, எண்ணி துணிகிறது. இவர் என்ன செய்யக்கூடாண்டா, உருவத்திலமா எங்க கூடாது. இவரோட உள்ளம் உருவத்திலமா எங்க கூடாது. உருவத்துல ஒரு நிலைப்படும் இல்ல, இதுக்கு வித்தியாசம். அது ஒரு நிலைப்படுற உருவம் அவரோட உருவத்துல. அவரோட உள்ள உருவத்தை அவர் எடுத்தாரண்டா என்ன செய்வாரு, ஓர் வழிபடுவார். அது உள்ளம் மயங்குறல்ல. உள்ளத்தில உருவம் இருக்கும், ஊடகம் யாவும் மயங்கும். அவரோட உள்ளத்தில அவரோட உருவம் இருக்கும். அந்த உருவத்தில இவர் ஊடகம் எல்லாம் என்ன செய்யும், ஒரு வழிபாடு மயங்கும். மயங்கின ஒரு வழிபாடு, மயங்கின ஒரு வழிபடும். முதல் அவருக்கு அதாவது உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும் ஓர் வழிபடுமா. அப்படின்னா முதல் என்ன செய்யணும், ஒரு உருவத்தில மயங்கணும். அந்த மயங்கக்குள்ள அந்த உருவம் எங்க இருக்கும், உருவம் எங்க இருக்கும்? உருவத்தின் மயங்கும். முகமது கனிக்கு மழலை பருவத்தை நின்று விளக்கின உள்ள மட்டும் விளக்கினா, அப்ப உருவம் எங்க இருக்கும்? உள்ளத்திலே மனக்கத்துலதான். அங்கெல்லாம் போகவானா. மழலை பருவத்தில உடல் என்று சொல்லி உண்ட விளக்கினியா? உடல் ஒன்று அங்க ஒன்று இருக்கா? இல்ல. அப்ப என்ன அதை காட்டின? உள்ளமண்டு. அப்ப அந்த உள்ளத்தில என்ன இருக்கும்? உலகமே இருக்கும். உருவம் இருக்கு. உருவமே இருக்கும். உள்ளத்துல உருவம் இல்லையா? அந்த உருவத்தில ஊடகம் எல்லாம் என்ன செய்யணும்? மயங்கணும். மயங்கினோட ஓர் வழிபடுமா. அப்ப ஓர் வழிபடுறதுக்குரிய ஒரு லேசான ஒரு பயிற்சி இன்னைக்கு வசாது நல்லா யாரும் செல்லாத அளவுக்கு திறந்து சொல்லித்தராங்க. இத நீங்க புடிச்சு கொள்றீங்கல்ல, சரியா? இப்ப நான் விளங்கிட்டேன், என்ன விளங்கப்படுத்திட்டேன்பா, இன்னும் 40 நாளைக்கு பிறகு திரும்ப விளங்கப்படுத்தினாலும் உங்களுக்கு புதுசா தெரியும். பயிற்சி எடுத்து பாக்குறல்ல, என்னத்தை சென்னவர் எப்படி காட்டினாரு, திரும்ப இருக்க உறவாட்டத்தை கேட்கறையும் இல்லை. சரி, அதை நம்ம சின்ன மாதிரி ஒரு டைம் எடுத்து ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம். செஞ்சு போட்டு அடுத்தண்டு வந்து கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. உறவாட்டம் இப்படி போறதுக்கு காரணம் என்ன? மந்தகதியா?
உங்களோட பயிற்சியில. மாணவர்களோட நிலைமை அப்படி இருக்கீங்க. அடி சூடு பறக்கும். எவ்வளவு விஷயம் இன்னைக்கு பேசப்படும், எவ்வளவு விஷயத்தை இன்னும் தோண்டலாம் நாம. அதுக்கு உங்களோட உள்ளம் வண்டி செல்லி எல்லாம் இப்ப உடலுக்குள்ளதான் அந்த குத்து இருக்கி. உண்மையை உணர்ந்தவர் வாழ்வு உத்தமர் வாழ்வு கிட்ட எல்லாம் வந்து நின்று பார்த்து எப்படி உணர்ந்தாரு, எப்படி எடுத்தாரு என்றெல்லாம் எப்பயாவது கேட்டிருக்கிறீங்களா? கேட்கணும் தோணி இருக்கா? இனியாவது தோணுமா? தோணினா நல்ல, தோணாட்டி அதை விட நல்ல. அப்ப ஈனைக்கு உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் லட்சம். அங்க என்ன காட்டுறாங்க? உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும். இல்ல இங்க காட்டுறாங்க. அது முடிஞ்சு அந்த சப்ஜெக்ட் மயங்கும் உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் லட்சம். அப்ப இங்க உருவத்தில எது மயங்குது? உள்ளம். உள்ளம் மயங்கினா அதுல என்ன செய்யும்? அழிய பண்பாய் குடிகொள்ளும் அச்சம். இப்ப அந்த அந்த அச்சம் தான் என்ன செய்யுது? இல்ல இப்ப ஏகமண்டா எண்ணி துணியறதுக்கு அந்த தத்துவம் மண்டா சக்தி என்று சொல்லி அந்த சக்தி நிலை பெறுறதுக்கு, அந்த நிலைக்கு போறதுக்கு விடுவதில்லை நம்மள. அது என்னது? அவர் அப்படி என்ன நினைப்பாரோ, இவர் எப்படி நினைப்பாரோ, அவர் அப்படி தெரிஞ்சுக்குவாரு, இவர் இப்படி தெரிஞ்சுக்குவாரு. இவருக்கு தெரியாம இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகலாம், அவருக்கு தெரியாம எப்படி கொண்டு போகலாம்னு நாம என்ன செய்யறோம்? அதை ஒரு பாட்டிலே சொல்றாக, அந்த பழக்க வழக்கம் வேறு காண்றத என்ன செய்தான், இன்னும் நம்மள என்ன செய்தான்? இருட்டுக்கம் போறோம். பழக்க வழக்கம் சிறுக்குக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னா என்ன மட்டும் சொல்றாங்க. இல்ல இன்னும் இருளில் வாழாதே சொல்லி ஞாபகம் வந்தா சொல்லுங்க அந்த பாட்டு. இப்ப இந்த இப்ப சொன்னீங்க அந்த அந்த உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும் ஓர் வழிபட்டு விடும்ங்கிறது நாங்க சரியா பிடிக்கமில்லை என்று. கண்டிப்பா அது எப்படி காண்போனா இருந்து இந்த உருவத்தை ஞாபகப்படுத்துற அதுதானே பயிற்சி. அதுதான் பயிற்சி. அத உங்களுக்கு இங்க ஒன்று கூடுற டைம்ல ஒரு 5-10 நிமிஷம் அந்த பயிற்சி உங்களுக்கு தந்தனா. அது யாரு செஞ்சீங்க? அதுல யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்களா? என்ன அர்த்தம்? கேள்வி கேட்கலன்னா என்ன அர்த்தம்? செய்யல, செய்யலன்னு முடிவு இல்லை. இன்னும் கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்னும் நீங்க அதை செஞ்சு பார்க்கல. அதுல கேள்வி இருக்கே, 1008 கேள்வி அங்காளான வருங்க. அங்கால கேட்கிற கேள்வி தானே கேள்வி. பூமியின் கதவை திறக்கிற கேள்வி எல்லாம் அதுக்கு பிறகுதான் வரும். பூமியின் என்கிறது யாருடைய நாமம்? இறைவன். அப்ப நம்பிக்கை ஈமான் என்கிறது என்ன? உயிர். நீங்க இப்ப நான் சின்ன தியான பயிற்சிக்குள்ள நீங்க அதை சரியா உணர்ந்தீங்களா? உயிர் தன்னில தன்னை உணருங்கிற நிலை வெளிப்படுமே. வெளிப்பட்ட எப்படி இருக்கும்? அப்ப திக்ரு ரூஹிவாதே, ரூஹு தன்னை உணர்றது. கல்வியில இருந்து அடுத்த கட்டம். அதுக்குள்ள ஏன் நுழைஞ்சு கீழ் அமெரிக்க போய் கீழ் அமெரிக்கா அந்த ஊடகம் யாவும் இல்ல உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும் ஓர் வழி படுகுதி எப்படி என்று சொல்லி
அதை இன்னும் நம்ம விளங்கல. சிந்தனைக்குள்ளே எடுத்துக்கிட்டோமா, விளங்கி எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோமாண்டா இல்லை. அப்ப ஈனைக்கு என்ன ஏன் ஏகமண்டா எண்ணி துணிவு வருவதில்லை? ஏன் அந்த துணியிற இடம் அந்த உள்ளத்துக்கு வருவதில்லை? ஏகமன்றா என்னவென்று எண்ணி துணிந்தாயான்னு கேட்காவா? துணிவு வருகுதா? துணிவு வருகுதில்லைன்னா அந்த உள்ளத்துல என்ன இருக்கி? அச்சம் இருக்கு. அச்சம் இருக்கி. அப்படின்னா ஏன் அச்சம் இருக்கி, ஏன் பயம் இருக்கி என்று தேடி பார்க்கக்குள்ள உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் அழியா அது என்னது? அது உருவத்தில உள்ள எப்படி மயங்குது? வேறு கண்டு மயங்குது. வேறு கண்டு எந்த உருவத்தில மயங்குது? எந்த உருவத்திலே? உங்களோட உருவத்தில நீங்க மயங்குறதுக்கு உங்களோட உருவம் எங்க இருக்கு? உடல்ல இருக்கா? நான் மழலை பருவத்தை எண்ணி காட்டினோம். நீங்க என்ன சொன்னீங்க? உள்ளம் பண்ணு. எங்க இருக்கப்ப? உள்ளத்துல உள்ளத்தில உருவம் இருக்கண்டா அந்த உள்ளாந்த உருவத்தில மயங்குமா? இல்ல அந்த உருவத்தை அந்த உள்ள உணரும். அதுதானே ஏற்கனவே சொல்றோம். ஊடகம் உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும். இப்ப நான் சின்ன பயிற்சி முறையா நடந்தா இன்னைக்கு ஊடகம் யாவும் என்ன செய்யுமா? இன்னைக்கு அந்த உருவத்தில மயங்கும். மயங்கும். மயங்கினா ஒரு வழிபடும். அந்த ஓர் வழிபடுறது உங்களுக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறீங்க? அது தெரிய வராது இல்ல, தெரிய வரும். நல்ல தெளிவா தெரிகிற அளவுக்கு வரும். அதுக்கு பயிற்சி வேணுமே. அப்ப இப்ப அப்படி இல்லாம உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் என்றா உருவத்தில் மயங்கும் உள்ளத்தில் அச்சம் என்றா அது என்னது? ஏற்கனவே உள்ளம் எதை சொன்னீங்க தம்பி? மழலை பருவத்து அந்த நிலையில இப்ப நீங்க இருந்தா நீங்க இப்ப உள்ளமா இல்லையா? நீங்க இப்ப ஷாஜா பார்த்து மயங்கினீங்களா என்ன நடக்கும்? ஓமட்கனிய பார்த்து மயங்கினீங்களா என்ன நடக்கும்? அப்ப ஏன் இப்ப எண்ணி துணியாம இருக்கும்? அப்படி மயங்கிட்டு ஒவ்வொரு நாள் நாம காலையில இரவும் வரைக்கும் நாம என்ன செய்யறோம்? நம்மள உள்ள அப்படி மயங்கிட்டு என்ன மூலம் கோடா கோடி பேர் இருக்காது. அதுல அச்சம் இருக்கு, அழியாத பண்பா இருக்கு. வேறு காண்றது ஒன்று காண்றத பத்தி பேசல சஜா. நீங்க பேசுற விஷயம் என்ன தெரியுமா? நல்லா விளங்கிக்கங்க. எண்ணி துணியாம இருக்கே உள்ளம். அச்சம் இருக்கிறதால உள்ளத்துல உள்ளம் உருவத்தில மயங்குறதால எண்ணி துணியாம இருக்கி. அதே உள்ளத்தில உருவம் இருக்கென்று கண்டுட்டீங்களா ஊடகம் எல்லாம் என்ன செய்யணும்? ரெண்டுமே உருவத்தில மயங்குற நிலைதான். இங்க ஊடகம் யாவும் உள்ளத்தில இருக்கிற உருவத்தில மயங்கி சென்றா ஓர் வழிபடும். அங்க மயங்கிச்சா அச்சம்பர். அங்க உள்ளம் என்ன செய்யுது? உருவத்தில மயங்குதண்டா உள்ளம் முன்னிலையில் எடுக்குது உருவத்தை. இன்னைக்கு
அதையே நீங்க உங்களோட உருவத்தை எடுத்தாலும் சரி, கண்ணாடியில பார்த்து அப்ப அப்ப அச்சம் அந்த இல்லை. அந்த இடத்தை எப்படி எடுக்கணும் அதை? அந்த இடத்தை தானே இப்ப விளக்கிட்டு இருக்கேன் நான். இப்ப நான் அந்த அதான். இடத்த ஒரு ஆளை காண்றேன்னு வைங்கல, ஓ, அப்படி காணக்குள்ள நான் நீங்க அதை என்ன எப்படி உள்ளத்துல என்னத்தை உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க? உருவத்தை உங்களோட ஊடகம் எல்லாம் எதுல மயங்கிருக்கி? உருவத்துல மயங்கிருக்கி. அப்படி மயங்கி ஊடகம் ஓர் வழிபட்டா பலதை காணுவீங்களா? இல்ல, ஒரு வழிபட்டா காண மாட்டேன். அப்ப ஓர் வழிபடத்துல என்ன செய்யப்படுது? பலது தெரியுது. அதுக்கு காரணம் என்ன? நீங்க உங்களோட ஊடகம் எல்லாம் ஓர் வழிபட்டிருக்கிற அந்த உருவத்தை உணர்றதுக்காகத்தான் சாச்சன் நினைக்காரு என்று சொல்லி உங்களுக்கு புரியுது இல்லை? முகமது கனி நினைக்காரு என்று விளங்குது இல்லை? இப்படி விளங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க இப்ப என்ன செஞ்சிடுவீங்க? எந்த நிலைக்கு வந்துடுவீங்க? மழலை பருவ உள்ளத்துக்கு வருவீங்க. இப்ப ஷாஜாண்டு முகமது கனியல் எல்லாம் தெரிகிறது எல்லாம் உங்களுக்கும் மலக்குகள் என்ன செய்கிறாங்க? உணர்த்தித்தார காட்சியாக மாறும், பொருளாக தெரியாது. பயப்படுவீங்களா? அச்சம் இருக்குமா? காட்சியை கண்டு பயப்படுவான எவனோ அது? அதுக்கு தண்ணில உணர்ந்த காட்சியை கண்டு அப்படி இப்ப ஏன் பயம் மாறி, ஏன் அச்சம் மாறி, ஏன் அங்கால ஒரு முகம், இஞ்சால ஒரு முகம், அங்கால ஒரு நடிப்பு, இஞ்சால ஒரு நடிப்பு நடிக்கும். எல்லாம் பொருளா தெரியுது நமக்கு. இல்லையா? அப்ப இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அப்ப அதுக்கு முதல் என்ன செய்யணும்? ஏகமண்டா எண்ணி துணியும். எண்ணி துணியறேண்டா அவருக்கு என்ன செய்யணும்? துணிவு வர்றேண்டா அவர் ஓர் வழிபட்டிருக்கும். ஓர் வழிபடாம துணிய மாட்டார். இப்ப துணிவு வராம இருக்கா அங்க ஓர் வழி படல என்று நாம தெளிவா விளங்கிக்கொள்ளும். அவர் ஓர் வழி பட்ட மாதிரி ஒரு எக்ஷன் போடுறாரு நம்ம கிட்ட. எப்படி விளங்கிருக்கும்? அவ எவ்வளவு பேர் எப்படி எல்லாம் விளங்கிருக்கும்? விளங்கி அவ்வளோத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு இவ்வளவு காலம் வச்சுக்கிட்டு இருந்தீங்காலே. அப்ப இதுல ஜெயிக்கிறதுக்கு, இதுல சித்தி பெறதுக்கு, இதுல பூரண நிலைய பெற்றி அந்த இடிப்புல உட்கார்றதுக்கு துணிகரம் வேணும். உள்ளத்தில என்ன இருக்கக்கூடாது? அச்சம் இருக்கும். யாருக்கு தெரியுமா? குற்றம் செய்கிறவங்களுக்கு. அவர் செய்கிற குற்றம் என்ன? பலதா காண்டு பல பொருட்களாக நினைச்சுக்கிட்டு வாழ்றது குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். அப்ப குற்றத்துக்கு என்ன இருக்கு? தண்டனைக்கு நரகம்தான் மருந்து. பல பொருட்கள் இருக்கிறதாக உங்களோட கனவுல நீங்க காண்றது குற்றம் இல்லையா? குற்றம் இருக்கா? இல்ல. ஒரு பொருள் தன்னை உணர்ந்த நிலையில தன்னை உணர்ந்த நிலையில இருக்கிற அந்த காட்சி தெரியுதா? காட்சி
அப்படி தெரியுதுன்ற நிலைக்கு வாரவன் உணர்ந்தவன் உத்தமரன். அந்த அழகுக்குள்ள அந்த ஒளி உலகுக்குள்ள வாரேண்டா என்ன வரணும்? முதல் துணிவு வரணும். எண்ணி துணியணும். ஏகமண்டா என்ன என்று எண்ணி துணிஞ்சி என்ன செய்யணும்? அது தத்துவம் வேண்டா என்ன என்று புரிஞ்சு கொள்ளணும். என்ன இப்ப சக்தி, அளப்பெரிய சக்தி. அது என்ன அழகா காட்சி, என்ன அழகா புரிய வச்சு, என்ன அழகா கூட்டிக்கிட்டு போற மாதிரி நமக்கு இந்த ஏகத்துவ பாடல் அமைஞ்சிருக்கண்டு உங்களோட மண்டையில ஏத்துங்க. நான் அறிய உலகத்தில நீங்க என்ன ஒண்ணு பண்ணாலும் நீங்க என்ன ஒண்ணு மலஞ்சொல்லுங்க. இப்படி ஒரு வசதி, இப்படி ஒரு கல்வி, இப்படி ஒரு வழிகாட்டல் காட்டினதும் இல்ல, காட்டுற தகுதியில ஒருத்தனும் கிடையாது. அவ்வளவுத்துக்கு மார்க்கத்தை லேசாக்கி தந்திருக்காங்க. போட்டு அள்ளி குப்பையாக்கி குப்பை மேடாக்கி. அப்ப சின்ன பிள்ளையா மழலை பருவத்துக்கு வாங்க. சரி, அப்ப நாம ஓப் ஆவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஷாஜா, ரவுக்னானா, முகமது காலி, சாஹிப் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.